Hi, good days. Hope you're doing fine. இந்த வீடியோவில் மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் தாண்டைக் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் ஸ்டார்டட். தாண்டைக்குடைய மல்டி ஃபேக்டர் தியரியில் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலி தாண்டைக் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இந்த தியரியை வந்து அப்போஸ் பண்ணுறாரு. அண்ட் இவர் என்ன தான் ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டிமுலி இருக்கும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஆக்சுவல் ஆர் பொட்டென்ஷியல் ஸ்பெசிஃபிக் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் தீஸ் ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்சஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லான்றாங்க. ஸ்டிமுலிக்கும் ரெஸ்பான்சஸ்க்கும் இடையில உள்ள ஒரு ஆக்சுவல் ஆர் பொட்டென்ஷியல் ஸ்பெசிஃபிக் கனெக்ஷன்ஸ் அது வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃபினைட் நம்பரில் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்றது ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. பட் இங்கேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டிமுலி இருக்குது, ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோடைய கனெக்ஷனை வந்து அதுவும் ஒரு பொட்டென்ஷியல் ஸ்பெசிஃபிக் மேனரில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு இன்ஃபினைட் நம்பர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மல்டிடியூட் ஆஃப் செப்பரேட் ஃபேக்டர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஈச் பீயிங் எ மினிட் எலமெண்ட் ஆர் எபிலிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறையா செப்பரேட் ஃபேக்டர்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் இன்வால்வ் ஆகி தான் வந்து நமக்கு இந்த எபிலிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே வந்து கொண்டு வருது. அண்ட் இது வந்து ஒரு மென்டல் ஆக்ட் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து தான் வந்து இங்கே வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா 2 டாஸ்க் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 டாஸ்க்கையும் நம்ம வந்து காரலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 டாஸ்கில் எந்த எலமெண்ட்ஸ் வந்து காமனாக வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு டிகிரி ஆஃப் காரலேஷன் வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ்லேயே வந்து ஒரு 4 ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ LRAS அப்படின்னு சொல்லப்படுற லெவல், ரேஞ்ச், ஏரியா, ஸ்பீடு. ஸோ நம்ம வந்து LRAS அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் நம்ம வந்து ஞாபகம் வைக்கணும் அப்படின்றதுக்காக LRAS அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இன்டெலிஜென்ஸுடைய 4 ஆட்ரிபியூட்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா லெவல், ரேஞ்ச், ஏரியா, ஸ்பீடு. ஃபஸ்ட் நம்ம லெவல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுற அந்த ஒரு டாஸ்க், ஸோ அதில் லெவல் என்ன, ரேஞ்ச் என்ன, ஏரியா என்ன, ஸ்பீட் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் 4 ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸில் வந்து பார்க்குறோம். ஸோ அந்த 4 ஆட்ரிபியூட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் வந்து என்னென்னா லெவல். ஸோ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா டிஃபிகல்ட்டியான ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு லெவல் ஆஃப் டாஸ்க்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக வந்து சொன்னோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த டாஸ்கோடைய லெவலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா லெவல். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரேஞ்ச். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ரேஞ்சை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஓவர்வியூ வந்து பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளமில் வந்து அது என்ன தான் வந்து எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டியாக வந்து இருந்தாலும் எவ்வளோ டாஸ்க் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பர்ஸ் தான் வந்து என்ன ரேஞ்சு. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டாஸ்க் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் வந்து என்ன ரேஞ்ச். அண்ட் இந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா லெவலால் நம்மளால் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. அது கூடவே நம்ம வந்து பிரெத் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கோம் அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்ம எந்த விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடைய பிரெத்தை வச்சு தான் அந்த ரேஞ்சை வந்து நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியுன்றாங்க. ஸோ இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டோடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐட்டம்ஸ் ஆஃப் ஈக்குவல் டிஃபிகல்ட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணப்படுது அப்படின்றாங்க. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஏரியா. இங்கே வந்து என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சிச்சுவேஷன். ஸோ எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் வந்து அந்த ஏரியாவில் வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவலில் எவ்வளோ சிச்சுவேஷன் வந்து எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிச்சுவேஷன் வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாமே இந்த ஏரியாவில் வரும். இந்த ஃபைனல் ஒன்று ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைம் அலாட்மெண்ட்.
டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ ரேப்பிடாக வந்து பண்ணுறாங்க, ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் வந்து எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து அவங்க வந்து எப்படி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்பீடு தான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அண்ட் இந்த ஸ்பீடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடும் அல்டிடியூடுமே வந்து பாசிட்டிவாக வந்து ரிலேட் ஆகுதுன்றாங்க. ஸோ மற்ற ஆட்ரிபியூட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடும் அல்டிடியூடுமே வந்து க்ளோஸாக பவுண்டப் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்மளோட இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் வந்து ஸ்பீடு வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த 4 விஷயமே லெவல், ரேஞ்ச், ஏரியா, ஸ்பீடு இந்த 4மே வந்து இன்டெலிஜென்ஸில் உள்ள 4 ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம தாண்டைக்குடைய ட்ரையல் அண்ட் எரர் தியரியில் வந்து அவர் வந்து ஒரு 3 லாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ எந்த மாதிரியான ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எஃபெக்டிவ்னஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ அது கூடவே வந்து ஒரு 5 சபார்டினேட் லாஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து பார்க்கலாம். ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ், லா ஆஃப் செட் ஆர் ஆட்டிடியூட், law of prepotency or law of prepotential, law of response by analog, and the final one is law of associative shifting. இதில் 4th லா ஆஃப் ரெஸ்பான்ஸ் பை அனலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபார்டினேட் லா வந்து இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸும் நியூ எக்ஸ்பீரியன்ஸுமே, ஸோ அந்த 2 விஷயத்தையுமே வந்து நம்ம கரண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். புதுசாக ஒரு விஷயம் கற்றுருப்போம், ஓல்டாகவும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து கரண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து இங்கே லா ஆஃப் ரெஸ்பான்ஸ் பை அனலாகில் வந்து வரும். ஸோ இப்போ பார்த்த எல்லா விஷயமே வந்து தாண்டைக்குடைய மல்டி ஃபேக்டர் தியரி அப்படின்ற டாபிக் பற்றி உள்ள விஷயங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you in next video. Tada, bye bye.